2026 சட்டப்பேரவைத் தேர்தல் 1967 மற்றும் 1977 தேர்தல்களைப் போன்று தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தல் என பேசப்பட்டது. 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளம் வாக்காளர்கள் உள்ளதால் தவேகாவின் வருகையால் வாக்குப்பதிவு அதிகம் நடக்கும் என பேசப்பட்டது. 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துவிட்டது. காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு அனுமதிக்கப்பட்டது. ஒருவேளை வாக்குச்சாவடியில் மாலை 6 மணிக்குள் வருபவர்களுக்கு கூட்டம் இருப்பின் டோக்கன் வழங்கப்பட்டு இரவு 8 மணி வரை வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் மாலை 6 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் 85.06% வாக்குகள் பதிவாகினர். கரூர் 92.66%, சேலத்தில் 90.61% வாக்குகள் பதிவாகியுள்ளனர். கொங்கு மண்டலத்தில் அதிக அளவிலான வாக்குகள் பதிவாகியுள்ளனர். சென்னையிலும் 83.67% அளவுக்கு வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சம் கன்னியாகுமரியில் 75.61%. காங்கிரஸ் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றி திமுக முதலில் ஆட்சியை பிடித்த 1967 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டில் திமுக வென்று ஆட்சி அமைத்தது வரை என இந்த 13 தேர்தல்களின் மொத்த வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1967 திமுக ஆட்சிக்கு வந்து அண்ணாதுரை முதலமைச்சராக பதவியேற்ற இந்த தேர்தலில் மொத்தம் 76.5% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றனர். 1971 திமுக இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக ஆட்சியை பிடித்தது. இந்த ஒரே ஒரு முறைதான் கருணாநிதி எம்ஜிஆர் இணைந்து சந்தித்த தேர்தல் இது. இதில் மொத்தமே 72.10% வாக்குகள் பதிவாகினர். 1977 எமர்ஜென்சிக்கு பின் நடைபெற்ற தேர்தல் இது. அதிமுக சந்தித்த முதல் தேர்தல். அதிமுக கூட்டணி 144 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. இந்த தேர்தலில் 61.58% வாக்குகள் பதிவாகினர். 1980 எம்ஜிஆர் இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்த தேர்தல் இது. திமுக காங்கிரஸ் இணைந்து இத்தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தலில் 65.42% வாக்குப்பதிவு நடந்தது. 1984 எம்ஜிஆர் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்தது. இந்த தேர்தலில் மொத்தம் 73.47% வாக்குப்பதிவு நடைபெற்றது. 1989 எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தல் இது. அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணியாக பிரிந்திருந்த காலகட்டம் அது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி 150 இடங்களை பெற்று சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைத்தது. இந்த தேர்தலில் 69.69% வாக்குப்பதிவு நடந்தது. 1991 2 ஆண்டுகளில் ஆட்சி கலைக்கப்பட்டு ராஜீவ்காந்தி உயிரிழந்த பிறகு இந்த தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிமுக காங்கிரஸ் உருவானது. அதிமுக ஒன்றிணைந்தது. ஜெயலலிதா முதலமைச்சரானார். 63.84% வாக்குகள் பதிவாகின. 1996 திமுக கூட்டணி 221 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. அதிமுக வெறும் 4 இடங்களிலேயே வென்றது. இந்த தேர்தலில் 66.95% வாக்குகள் பதிவாகியுள்ளனர். 2001 மீண்டும் ஜெயலலிதா வென்று முதலமைச்சராக தேர்வானார். இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி 196 இடங்களில் வென்றது. அதில் 59.07% வாக்கு பதிவானது. 2006 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. விஜயகாந்தின் முதல் தேர்தல் இதுதான். இதில் 70.56% வாக்குகள் பதிவாகின. 2011 2G ஊழல் குற்றச்சாட்டு, தமிழீழ பிரச்சினை, தொடர் மின்வெட்டு உள்ளிட்ட பிரச்சனைகளால் திமுக அரசு மீது கடும் அதிருப்தி ஏற்பட்டது. அதிமுக கூட்டணி 203 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைத்தது. இதில் 78.29% வாக்குகள் பதிவாகின. 2016 திமுக அதிமுக மக்கள் நல கூட்டணி என மும்முனை போட்டி காரணமாக அதிமுக கூட்டணி 136 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 98 தொகுதிகளிலும் ஆட்சியை அமைத்தது. மக்கள் நல கூட்டணி ஒரு தொகுதியை கூட வெல்லவில்லை. இந்த தேர்தலில் 74.81% வாக்குகள் பதிவாகினர். 2021 திமுக கூட்டணி 159 இடங்களை வென்று 10 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சி அமைத்தது. அதிமுக கூட்டணி 75 தொகுதிகளை வென்றது. இந்த தேர்தலில் 73.63% வாக்குகள் பதிவாகினர். தமிழ்நாட்டில் தற்போதைய 2026 தேர்தலில் 4.87 கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்களித்துள்ளனர். 2021 தேர்தலில் 4.63 கோடி பேர் வாக்களித்த நிலையில் கடந்த தேர்தலை விட 24 லட்சம் பேர் தான் அதிகமாக வாக்களித்துள்ளனர்.
இன்னும் வாக்குப்பதிவு விவரம் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் அதிகபட்சம் 1,00,000 வாக்குகள் உயரலாம். கடந்த 2016ஆம் தேர்தலில் 4.32 கோடி வாக்காளர்களும் 2021 தேர்தலில் 4.63 கோடி வாக்காளர்களும் வாக்களித்தனர். அதாவது 31 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு செலுத்தினர். ஆனால் தற்போது 2021 தேர்தலை விட சுமார் 24 லட்சம் வாக்குகளே அதிகமாகி இருக்கிறது. எனவே இது பெரிய அளவில் சாதனையாக பார்க்க முடியாது என வல்லுநர்கள் கூறுகின்றனர். 6.29 கோடியாக இருந்த தமிழக வாக்காளர்கள் எண்ணிக்கை SIR நடவடிக்கைக்கு பிறகு 5.7 கோடியாக குறைந்தது. வரலாற்று சிறப்புமிக்க வகையில் 85% அளவுக்கு மேல் வாக்கு பதிவாகி இருப்பது ஒன்றும் சாதனை அல்ல என்றும் இது வழக்கமானதுதான் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். 89% அல்லது 90% நெருங்கியிருந்தால் இதை சாதனையாக பார்த்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். இருப்பினும் இளம் தலைமுறையினர் அதிகமானோர் ஆர்வத்துடன் வாக்களிக்க தன்னார்வமாக வந்ததையும் களத்தில் பார்க்க முடிந்தது. வாக்களிக்க வெளிநாடுகளில் இருந்தும் கூட அதிகமானோர் சொந்த ஊர் வந்தனர். சென்னையிலிருந்து சொந்த ஊர் வர அதிகமானோர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்ததையும் பார்க்க முடிந்தது. எனவே தரவுகளின்படி பார்த்தால் பெரிய அளவில் உயரவில்லை என்றும் மக்களிடம் வாக்களிக்கும் மனநிலை நேர்மறையாக உயர்ந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது.